ஓஷோ ஒரு அழகான விஷயத்த சொன்னார். அதாவது நிறைய ஞானிகள் அவர்களுடைய ஞானத்துடைய வெளிப்பாடாக ஒவ்வொரு மெத்தடை பயன்படுத்துவாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹோத்தே லாஃபிங்கையும், மீரா டான்ஸையும், கபீர் பாடலையும் பயன்படுத்துவாங்க. அவர்களுடைய பாடலை கேட்கும்போதோ இல்லை அவர்களுடைய சிரிப்பை கேட்கும்போதோ நாம் ஒரு தெய்வீகமான ஒரு தளத்துக்கு கொண்டு செல்லப்படுவோம். ஏன்னா அது எல்லாமே அவர்களுடைய மனமற்ற நிலையிலிருந்து வர்ற விஷயம். அந்த மாதிரி ஓஷோ என்ன சொன்னார் அப்படின்னா, மியூசிக் அப்படிங்கிறத, அதாவது கிளாசிக்கல் மியூசிக்கை ஒரு ஞானம் அடைந்தவன் தான் கண்டுபிடிச்சிருக்கணும், ஒரு மெடிடேட்டர் தான் கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான சம்பவத்தை சொல்கிறாரு. ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருக்கார். அப்போது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இசைக்கலைஞன் வரதா சொல்கிறாரு. எதிரி நாடுகள் அந்த சமயத்தில் அந்த நாட்டு மேலே போர் தொடுக்க வரும்போது கூட அதை விட இந்த நிகழ்ச்சி தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி அந்த ராஜா அதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அதற்கு அந்த உலக புகழ் பெற்ற இசைக்கலைஞன் ஒரே ஒரு கண்டிஷன் போடுறாரு. அதாவது நான் பாடும்போது, நான் என்னுடைய இசையை இசைக்கும்போது யாரும் தலையாட்டக்கூடாது. அப்படி யாராவது தலையாட்டினாங்கன்னா அவங்க தலையை நீங்கள் வெட்டி வீசிடணும். இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டால் நான் உங்கள் நாட்டுக்கு என்னுடைய இசையை இசைக்கிறேன்னு சொல்கிறாரு. ராஜாவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அன்னைக்கு அரசவையில் இசை நிகழ்ச்சி நடக்குது. இசை நிகழ்ச்சி இரவை தாண்டி போயிட்டு இருக்கும்போது அந்த இசைக்கலைஞன் கேட்குறாரு, ராஜா என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றினீங்களா, யாராவது தலையசைச்சாங்களான்னு கேட்கும்போது, ஆமாம், இந்த 12 பேர் மட்டும் தலையசைச்சாங்க, மற்ற யாருமே தலையசைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இசைக்கலைஞன், உண்மையாகவே என்னுடைய இசையை கேட்கறதுக்கு தகுதியானவங்க அந்த 12 பேர் மட்டும்தான், அதனால் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் வெளியனுப்பிடுங்க. நான் மீதி இரவு யாருக்காக இசைக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்காகவும் அந்த 12 நபர்களுக்காகவும், அவங்க மட்டும்தான் என்னுடைய இசையை கேட்கறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சம்பவம் எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? அது மிகப்பெரிய ஒரு ரகசியம். எந்த குருமார்களும் இதை சொல்ல மாட்டாங்க. நம்ம கடவுள் அவதாரமாக வழிபடுற சில பேருடைய வார்த்தைகளில் அது வெளிப்பட்டு இருக்கலாம். ஆனால் அது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. அந்த சீக்ரெட்டை எந்த குருமார்களும் சொல்ல மாட்டாங்க. ஏன், ஓஷோ கூட சொன்னதில்லை. அதாவது நம்ம ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு குருவை பின்பற்றி போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல உண்மையும் நேர்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தன் உயிரே போனாலும் சரி, நம்ம அந்த ஆசிரமத்தில் தங்கி இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எந்த விஷயத்துலையும் பொய்யா நடந்துக்கக்கூடாது, எந்த விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாது. உண்மையாக மட்டும்தான் நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அந்த தெய்வீகத்தோட நாம் இரண்டரை கலக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம சர்வைவல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னா நம்ம எத்தனை 100 வருடங்கள் அந்த ஆசிரமத்தில் இருந்தாலும், தியான யுக்திகளை பயிற்சி பண்ணினாலும் எதுவுமே நடக்காது. ஆன்மீகத்தை வளரணும் அப்படின்னா மிக முக்கியமான அடிப்படை குவாலிட்டி என்னன்னா உண்மை, நேர்மை. இந்த 2 விஷயம்தான். அதன் பிறகு நம்மளுடைய நன்றியுணர்வு, சரணாகதி, இதெல்லாம் அதுக்கு அடுத்த விஷயங்கள். ஆனால் முதல்ல தேவையான விஷயம் உண்மையும் நேர்மையும் தான். நம்ம தலையவே வெட்டி வீசினாலும் சரி, நம்மளால் பொய்யா போலித்தனமாக இருக்க முடியாது. அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு ஞான நிலை அடையிறதுக்கு, அந்த தெய்வீகத்தோட இரண்டரை கலக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்.